அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்துல கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே கட்சியை சார்ந்த நிகழ்வுகளை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு எடுத்து சொன்னாங்க. அதுல களத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஜனதா கட்சியில வேலை செஞ்சவரு, ஜானகி அணியில இருக்கிறவங்களே ஒரு பாவச் செயலா நினைச்சு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர் அதிமுகவினுடைய வரலாறு தெரியாது எடப்பாடி பழனிசாமி, அவர் ஒரு கூமுட்டை அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக இன்னைக்கு ஐசியூல இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம். தர்மபுரியை சேர்ந்த மனோகரன், திண்டுக்கலை சேர்ந்த மோகன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜானகி அம்மா அணியில இருந்தவங்களையே ஒரு பாவச் செயலா நினைச்சு அவர் கருத்துக்களை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் பேசியிருக்காங்க. அதனுடைய கருத்துக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க மோகன்? முதல்ல வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம். என்னைக்குமே ஒரிஜினல் அமைதியா இருக்கும். ஒரிஜினல் அமைதியா இருக்கும். போலி தான் சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படித்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாரு. சமீபத்துல பார்த்தோம்னா கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த காலங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மா அம்மையார் முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் அம்மா ஜானகி அம்மா அவர்கள் இருந்தாங்க. அவருடைய அணியில் இருந்த யாரையுமே நான் மதிக்க மாட்டேன், அவங்க எல்லாம் ஒரு பாவச் செயல் செய்தவங்கன்ற போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு பின்னு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு ஜானகி அம்மையார் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுத்தார். அது நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அதிமுகவுக்கு நான் தான் தலைமை, ஒற்றை தலைமையா இருந்து கொண்டிருக்கிறேன், கடைக்கோடி தொண்டனும் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசி கொண்டிருக்கிறாரு. முதல்ல அதிமுக வளர்க்கணும், அதிமுக 2026 ஆட்சி அமைக்கணும். தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டளை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அதிமுக ரத்தமாக, அதிமுகவில் இருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவிற்கு எப்ப இருந்து சம்பந்தம் உண்டாயிருக்கிறது? ஆனா கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே சொன்னாங்க, நான் தகுந்த சாட்சி ஆதாரங்களோடு விளக்கி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சேலத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் அவர்களை வச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனதா கட்சியில போட்டிட்டாரா, என்ன பண்ணாரு, அவருக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கும் பொழுது முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் எப்படி சொன்னாங்க, 1989 ஜனதா கட்சி வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் போட்டிட்டாங்க, அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வாகாம தோல்வியை சந்திச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பின்பு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கு இருந்தா நமக்கு வளர்ச்சியோ என்று சொல்லி அதிமுக சேர்றாரு. அது யார் மூலியமாக சேர்ந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் எப்படிலாம் துரோகம் செஞ்சாரு அப்படின்றது வரலாறு. இன்ன வரைக்குமே நம்ம சொல்லிட்டு தான் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு, அவரு ஜானகி அம்மாவுக்காக பூத் ஏஜெண்டா வேலை பார்த்தாரு, ஜானகி அம்மா அவர்களுக்காக தேர்தல் ஏஜெண்டா வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை சொல்லி கொண்டிருப்பாரு. அது ஒரு உண்மைக்கு புறமான செய்தி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தி. நீங்க நான் வேலை செய்யறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அரசியல் விட்டு வெளியேறேன் அப்படின்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுவரை நிரூபிக்கல. இல்ல, அதான் சொல்றேன். இன்னைக்கு சாட்சி ஆதாரங்களோடு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் நேரடியாக செய்தியாளர் உள்ள இருக்கிறாங்க, கேமரா உள்ள இருக்கு, அப்படியே லைவா தானே எடுக்கிறாங்க, லைவ் ஓடிட்டு தானே இருந்துச்சு. அவ்வளவு விளக்கம் கொடுத்தாங்கல்ல. இன்ன வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விளக்கம் தரல? நான் ஜனதா கட்சியில இருந்து வரலங்க, நான் 18 வயசு ஆனதுல இருந்து புரட்சி தலைவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்து அதிமுக தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. அடிப்படை ஆதாரங்கள் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்ல முடியாது. ஆகையினால அவர் என்ன நினைக்கிறாரு, மத்தவங்களை பூரா போலின்னு சொல்லணும், ஒரு போலி தான் மத்த எல்லாத்தையும் போலின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னைக்கும் அமைதியா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை, அதனால அது அமைதியா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி போலி, அதனால இப்படி பேசத்தான் செய்வாரு. இல்ல, அதிமுகவினுடைய வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கூமுட்டை அப்படின்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மனோகர்? அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தெல்ல தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலை பற்றி, அதிமுக பற்றி என்ன தெரியும், அவர் ஒரு கூமுட்டை என்று சொன்னார். உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருந்தால் முதலில் புரட்சி தலைவருடைய விதிகளை மாற்றி இருப்பாரா? 10 மாவட்ட செயலர் முன்மொழியில 10 மாவட்ட செயலர் வழிமொழி என்று சொல்லியிருப்பாரா? இதே புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களால் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து கூட்டிய பொதுக்குழுவில் அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவமான பதவியை கொடுத்தார்கள். அந்த பதவியே தன் பதவியாக மாற்றிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வரலாறு எப்படி தெரியும்?
ஜானகி அம்மையார் புரட்சி தலைவருடைய மனைவி. அவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? ஓபிஎஸ் வந்து ஜானகி அம்மையாருக்கு பூத்து வேலை செஞ்சாரு, அவர் வந்து அரசியல் பணி செஞ்சாருன்னு சொல்றார். இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களே ஜானகி அம்மையாரை பற்றி வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் பயணித்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஜானகி அம்மையார் என்ன சொன்னார்? இந்த இயக்கம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கரங்களில் இருந்தால்தான் இந்த இயக்கம் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்யும் என்று கழகத்தை ஒப்படைத்து விட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி தான் ஜானகி அம்மையார். அந்த ஜானகி அம்மையாரோட கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் வைத்திலிங்கம் சொல்வது போல் என்ன அரசியல் தெரியும் அந்த கூமுட்டைக்கு? அப்படிதான் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி எப்படி ஒரு நல்ல தலைவனா வர முடியும்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சுயநலவாதியாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் 10 முறை இல்ல 1000 வாட்டி தோத்தாலும் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக வழி நடத்துவேன், வேற யாரும் அதிமுக வந்து விடக்கூடாது அப்படின்னு பல்வேறு முட்டுக்கட்டையில தன்னிடம் இல்ல பண மூட்டையெல்லாம் இறைச்சி நீதிகளை எல்லாம் போலியாக நீதிகளை வாங்கிதான் இன்னைக்கு அதிமுகவை மிகப்பெரிய சிதைத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட துரோகி அதிமுக இருக்கணுமா? அதற்காக தான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் என்ற ஒரு யுத்தத்தை நடத்தி நேர்மையான பாதையில் நீதியின் பக்கம் முறையான பாதையில் பயணித்து இந்த இயக்கத்தை மீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கரங்களில் ஒப்படைப்பேன் என்று சபதமேற்றுதான் இன்று இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரை போன்ற ஒரு தூய தலைவரை யாராலும் பார்க்க முடியாது. இந்த நன்றி கெட்ட துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் எந்த அளவுக்கு பக்க பலகமாக இருந்தார், அதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி அவரையே ஒரு பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்குகிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி பதவி வெறி இல்லாமல் இருந்தது. அந்த பதவி வெறியால் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவரையே தூக்கி எறிகிறார். ஜானகி அம்மையாருக்கு தேர்தல் வேலை செஞ்சார் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லா இடத்திலும் பரப்பி வருகிறார். இந்த நன்றி கெட்ட துரோகி அரசியலில் பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடுதான் அதிமுகவிற்கு. அதே மேடையில தான் மனோஜ் பாண்டியன் என்ன சொல்றாங்க, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிறது ஐசியூல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேதனையை அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 முதல் அந்த உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் எந்த தேர்தலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுக ஐசியூவில் இருக்கிறது என்றுதான் பொருள். அதைத்தான் அழுத்தம் திருத்தமாக கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர் சரி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி ஐசியூவில் தான் வச்சிருக்கிறாரு. மோகன், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஐசியூல அதிமுக இருக்குங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு அதிமுகவிற்கு தலைமை தான் என்று வந்தாரோ, முதலமைச்சராக எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த பதவியில அமர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுக ஐசியூக்கு போயிருச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாத்தி ஒரு நார்மல் வார்டுல ஐசியூல இல்லாம ஒரு நார்மல் வார்டுல வச்சு எப்படியாவது காப்பாத்திரன்னு சொல்லிட்டு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் அவர்களுடன் பயணித்தார். அவங்க செஞ்ச அத்தனை இம்சைகளையும் தாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்த அத்தனை இடைஞ்சல்களையும் தாங்கி கொண்டு அம்மா அவருடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெற வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைத்து பார்த்தார். அதற்கு பின்பு ஒரு போலி பொதுக்குழு கூட்டி 2021 பின்பு அதற்கிடையில் நடந்த கதைகள் ஏராளம். அதை பத்தி பேசுவதற்கு இன்னொரு தனி மேடையே போடணும், 10வது இதுல நேரம். அதற்கு பின்பு ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமையாக வந்து கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பூரா சட்டத்திட்ட விதிகளை மாற்றி கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உரிமையியல் நீதிமன்றத்துல ஒரிஜினல் சூட் வழக்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில தொடர்ச்சியா சந்தித்த 10 தொடர் தோல்விகளுக்கு பின்பு அதிமுக என்ன நார்மல் வார்டுலயா இருக்கும்? ஐசியூல தானே இருக்கும். கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அது தெல்ல தெளிவாக அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதான் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவை காப்பாற்ற வேண்டியது, அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதை கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எடப்பாடி பழனிசாமியுடைய கையில இருந்துச்சாக்கும் தற்பொழுது ஐசியூல இருக்கு. அதுக்கு பின்னாடி அவர் போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் என்பதை என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 15 ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாரு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தானே வந்து எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கிற மாதிரிதான் அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து அவருக்கு சாதகமா தான் அமைய போகுது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒற்றுமை வலியுறுத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா மனோர் ப்ரோ? கண்டிப்பா இருக்கும். அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அங்கேயும் இருப்பார், எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பார்கள். எடப்பாடி கூட்டக்கூடிய அந்த போய் மீண்டும் ஒரு பொதுக்குழுவில் நிச்சயமாக அதற்குண்டான வெடிப்புகள் நிச்சயம் அங்கே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நினைத்தது போல அந்த பொதுக்குழு கண்டிப்பாக அங்கே அமையாது. அங்க எல்லாமே அமைதியா வந்து நடக்கிற மாதிரி தானே பேச்சு அடிபடுது. பொதுக்குழு வந்து நாங்க வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இல்லாத அளவுக்கு நாங்க வந்து அமைதியான முறையில நடத்துருவோம், இங்க வந்து யாரும் வந்து ஆய்வு கூட்டங்கள் நடந்த மாதிரிலாம் இங்க நடக்காது அப்படிங்கிற மாதிரி தானே பேசுறாங்க.
அங்க கூட்டியிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருடைய ஐடியை எடுத்து பார்க்கணும். முதல்ல அவங்க யாரு இன்னார். 2019 கழக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையொப்பமிட்ட நபர் தான் அங்கு அமர்ந்திருக்கிறாரா, இல்ல போலி நபர்கள் அமர வைத்து பொதுக்குழுவை கூட்டப்படுகிறாரா என்பது உண்மையிலேயே ஒரு அதிமுக நிர்வாகிகள் அதை கலாய்வு செய்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய அத்தனை பொய் பித்தலாட்டங்களும் அங்கே வெளிப்படும் என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி கூட்டக்கூடிய பொதுக்குழுவில் மிகப்பெரிய புரட்சிகள் பிடிக்கும், அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இணைப்புக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற சொல்றத எந்த நோக்கத்துல அதை நம்ம பாக்குறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைப்பிற்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாருன்னா அவரை ஒருங்கிணைத்த அதிமுகவிற்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. அவரு கட்சியில நான் யாரையும் இணைச்சுக்கிற மாட்டேன், நீங்க வேணா எல்லாருமா சேர்ந்து நீ நீக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய தலைவர்கள், அம்மா அவர்களுடைய வழியில் வந்த தலைவர்கள், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க, இனி ஒரு பிளவா அதிமுக தாங்காது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால பரவாயில்ல, மறப்போம், மன்னிப்போம், ஒருங்கிணைவோம், மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டில் அமைப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இணைப்புக்கு வாய்ப்பு இல்ல. சரி, நீங்க இல்லாம தான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவா போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக உருவாக போகுது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக சொல்றாரு. இப்ப ஆலோசனை கூட்டத்துல கூட இது இணை ஒருங்கிணைப்பா வைத்திலிங்கம் அதான் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி உள்ள அடக்கின ஒரு அதிமுகவை நாங்க உருவாக்குவோம். எடப்பாடி பழனிசாமி நாங்க விட்டுற மாட்டோம். அதுக்கு சம்மதிச்சு வந்தா அதிமுகக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா வெளியில தான் இருக்கணும், அரசியல் அனாதை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுறாங்க. கண்டிப்பாக அதிமுக நலன் விரும்பக்கூடிய, இப்ப அதிமுக கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று எண்ணக்கூடிய நல்ல எண்ணம் படைத்த உண்மையான அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன சொல்றாங்க, இனி ஒரு பிளவு வேண்டாம், முதல்ல பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேருவோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மறப்போம், மன்னிப்போம், அவ்வளவுதான், கடந்து போவோம், டேக் இட் ஈஸி பாலிசி தான். அரசியலை பொறுத்தளவுக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதான உண்மை, நிதர்சனமான உண்மை. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்மளுடைய பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதுதான் நம்முடைய இலக்கு என்ற எண்ணத்தோடு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களும் இவங்க எல்லாருமே அந்த இலக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மட்டும்தான் கட்சிக்கு நான் தலைமையா இருக்கணும், அதிமுக ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கு கிடையாது, திமுக தொடர் வெற்றியில இருக்கணும், நான் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு ஆணவமும் அடக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவே முதல்ல நடக்குதான்னு பார்ப்போம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம், பொதுக்குழுன்ற முதல்ல பொதுக்குழு நடக்குதான்னு பார்ப்போமே. அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில இருந்தா வளர்ச்சி அடையுமா, எடப்பாடி பழனிசாமி கையில இருந்தா வளர்ச்சி அடையுமா? உலகத்திலே ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்? இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவருடைய வழியில் அந்த இயக்கத்தை கட்டி காத்து 33 ஆண்டுகள் கழகத்தை வழிநடத்தி 18 ஆண்டு காலம் ஆட்சியில் எப்படி அமைத்தினாரோ அந்த எண்ணம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வனுடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது. அதன் வழிதான் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த இயக்கத்தில் பிரிந்தவர் அனைவரும் ஒன்று சேருங்கள், நமக்கு மோகன் சொன்னது போல இந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்று இணைந்தால் நமக்கு பொது எதிரான திமுகவை நாம் வீழ்த்துவோம் என்று ஒரு உண்மையிலேயே இதுதான் தலைவருக்கு உண்டான அந்த பண்பாடு. தலைவருக்கு என்ன பண்பாடு இருக்க வேண்டும் என்றால், யாரா இருந்தாலும் இவரோ அதிமுக அவரும் அதிமுக, நம்முடைய பகைமையெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஒரு கோட்டில் பயணித்தால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், இதய தெய்வங்கள் காட்டிய பாதையில் பயணித்தால் நிச்சயமாக 100% ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையில் ஐயா அவர்கள் பயணிக்கிறார். கழக ஒருங்கிணைப்பாளருடைய கருத்தில் அதிமுக இருந்தால் 100% 100% அதிமுக கண்டிப்பாக ஆட்சியில் அமையும். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. நன்றி.